அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனல் எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் வரிகள், அதாவது அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் 4ஆம் பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடலை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நசைத்த மேனிலை ஈதன உணர்ந்த ஆங்கே நன்னியும் கண்ணுறாது அந்தோ திசைத்த மாமறைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எங்கெனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேம் என நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த 4வது அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல். சரி, இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல இதில் என்ன கருத்தை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாம் கடவுளுடைய உண்மையை சொல்ல வரவில்லை. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல முடியாது. இருந்தாலுமே சில சமயங்களில் சில இடங்களில் அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க வெளிப்படையாக எதையுமே சொல்லலை. ரகசியமாக சூசகமாக மறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதில் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக உரைநடை பகுதியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாடல்கள், மகாதேவ மாலையில் நிறைய பாடல்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவருட்பாலையும், அதாவது இன்னும் கூட பல இடங்களில் இந்த வேதங்கள், ஆகமங்கள், இந்த மறைகள் சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் உண்மையே சொல்லலை. அதில் லட்சியம் வச்சு அங்கே போக வேணாம். அப்போ யார் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, சுத்த சன்மார்க்கத்தில் யார் பயணித்து அந்த வழியில் பயணித்து அதில் மேலே ஏறி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கடவுள்னா யார், அந்த கடவுளுடைய உண்மை கடவுள், அந்த கடவுளுடைய அந்த அருள் சக்தினா என்ன, இதெல்லாம் பூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டு மேலேறி அந்த முடிவான அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ உரைநடைப்பதில் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்ப்போம். சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இவற்றையெல்லாம் மதங்கள்னே சொல்கிறாங்க. அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாய் குறித்திருக்கின்றதே அன்றி புறங்கவிய சொல்லவில்லை. அவ்வாறு பயிலுவோமேயானால் நமக்கு காலமும் இல்லை. ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் அவைகளில் அவ்வச்சமய மதங்களிலும் அற்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது. ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சைவ சமயத்தில் அந்த அளவுக்கு அந்த பற்று இதெல்லாம் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை இந்த இடத்திற்கு தூக்கிவிட்டது யாதெனில்
அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தாரென்று வாசகப் பெருவிண்ணத்திலும் எத்தேவரையும் நின் சாயலாய் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ என தொடங்கமுடிய பதயத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளெனக் காணும் காட்சியும் பெருக என்றதுதான். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வரவேண்டும். அந்த ஒருமை இருந்தால் தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைமேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கின்றது. அப்போ இதில் தெளிவாக சொல்கிறாரு, அந்த பெரிய தயவுடைய அறிவை அவர் பெற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜாதி சமயம் மதம் இந்த குலம் கோத்திரம் இந்த எதுலேயுமே லட்சியம் வைக்காதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேதங்கள் புராணங்கள் முதலியவற்றில் அதுலேயும் லட்சியம் வைக்காதுங்க. இதெல்லாம் என்னைய மேல்நிலைக்கு கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி நான் அதில் லட்சியம் வச்சுருந்தேன் சைவ சமயத்தில் இருக்கும்போது. ஆனால் அதையெல்லாம் அப்படியே தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பெரிய நிலையான அந்த மேல்நிலை கிடைச்சது. அதுக்கு காரணம் தயவு. அந்த பெரிய தயவு கிடைச்சதுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு அறிவு விசாலமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக இந்த உரைநடை பகுதியில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடல் வரிகளும் அதை தான் சொல்லுது. இந்த 4வது பாடல் பார்த்திங்கன்னா அதைத்தான் சொல்லுது. அந்த மாமறைகள் அதெல்லாம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் உண்மையை சொல்லலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிற பார்க்குறாங்க, அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியலை, அது வேறு விஷயம். இருந்தாலுமே மறைச்சு டைவர்ஷன் பண்ணிட்டாங்க. இப்படி போங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் என்ன அதை டைவர்ஷன் பண்ணி உண்மை நிலையை தெரிய விடாமல் செஞ்சவங்க அவங்க தான். அதனால் அதில் போனோம்னா வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் அடைய முடியாது. அப்போ வள்ளலார் சொன்ன அந்த நிலையை அடையணும் அப்படின்னா வள்ளலார் எப்படி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்களோ அது மாதிரி அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அதெல்லாம் அதில் லட்சியம் வைக்க வேணான்றாங்க. அதுக்கு சான்றாக மிக சிறப்பாக மகாதேவ மாலையிலே பாருங்கள் எப்படி பாடல்லாம் பாடியிருக்காங்க பாருங்கள். இந்த பாடல் பாருங்கள். பாயிரம் மாமரை அனந்தம் இன்னும் பார்த்து அளந்து காண்டும் என பல்கான் மேவி ஆயிரம் முகங்களாலும் பன்னால் அளந்தோர் அணுத்துணையும் அளவு காணாதே இறங்கி அழுது சிவ என்று ஏங்கி திரும்ப அருட்பரவெளி வாழ் சிவமே என்றதாய் இறங்கி வளர்ப்பது போல் எம்போல்வாராய் தன் அருளால் வளர்த்து என்றும் தாங்கும் தேவே. பாருங்கள், இந்த ஆயிரம்லாம் பல கோடி பல இது இருக்குது. அனந்தம் இன்னும் பார்த்து அளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் முகங்களாலும் பன்னால் அளந்தோர் அணுத்துணையும் அளவு காணா. ஒரு சின்ன இம்மையை கூட அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியலை. அதில் போய் லட்சியம் வச்சு போவேன்ன்றாங்க. இன்னொரு பாடல் கூட சொல்கிறாங்க. அருமறை ஆகமங்கள் முதல் நடுவீரெல்லாம் அமைந்து மற்றவைக்கும் அப்பால் ஆகி கருமறைந்த உயிர்கள் தோறும் கலந்து மேவி களவாமல் பன்னெறியும் கடந்து ஞான திருமணி மன்றத்தின் இன்ப உருவாய் என்றும் திகழ் கருணை நடம்புரியும் சிவமே மோன பெருமலையே பரம இன்ப நிலையே முக்கட் பெருமானே எத்திரத்தும் பெரிய தேவே. பாருங்கள், இங்கேயும் சிறப்பாக இங்கேயும் மகாதேவ மாலையில் அருமையாக பாடியிருக்காங்க. சரி, இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல வேத ஆகமங்கள் என்று வீண் வாதமிடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவு அறியீர், சூதாகச் சொன்னவளால் உண்மை வெளிதோன்ற உரைத்தல் இல்லை, என்ன பயனோ இவை. பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறாங்க வேத ஆகமங்கள்னு சொல்லிட்டு வீண் வாதம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் சூசகமாக ரகசியமாக தான் சொல்லியிருக்கிறாங்க, உண்மை வெளிதோன்ற சொல்லலை. அதில் போய் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் மூலமாக வள்ளல் பெருமான் அவர் தெளிவாக சொல்லிடுறாங்க. இந்த வேதாகங்கள் புராணங்கள் சமயங்கள் மதங்கள் இதிலெல்லாம் போனீங்கன்னா
முடிந்த முடிவான அந்த நிலையை பெற முடியாது அப்படின்றது தான் அவருடைய கிளியரான ஸ்டாண்டு. அதுதான் அதிலிருந்து அவர் ஒரு பொருளும் கீழே வரல. அதெல்லாம் விட்டதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் மேல்நிலைக்கு ஏறணும், வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி வரணும்னா அதெல்லாம் விட்டுறணும். இதைத்தான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, அந்த மாமறைகளின் இயலை இசைத்தல் எங்கெனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவேம் என நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்தோர் வலுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது மாமறைகள் பலவிதமான முயற்சிகள் செய்தும் முடிந்த முடிவான மேனிலை என்று சொல்லக்கூடிய கடவுள் நிலையை அனுபவித்து அறிந்து கொள்ளவில்லை. அவ்வாறு பூரண நிலையை அறிந்து அடையாமலே திரும்பிய மாமறைகளை உணர்ந்து அவற்றின் உண்மை நிலையையும் உணர்ந்து அவற்றை தவிர்த்து தயா மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கத்தில் பயணிப்பவர்கள் போற்றும் அருட்பெரும் ஜோதி என்னை வழிநடத்தும் அரசே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு வள்ளல் பெருமான் இன்னொரு உபாயமும் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாமறைகளில் உள்ள விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதை போய் படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வள்ளல் பெருமான் இப்படிலாம் படித்து எங்கேயுமே தெரிஞ்சுக்கிறல. அதை எப்படி பெறலாம்னு சொல்லி அதையும் ஒரு சிறப்பாக ஒரு பாடலை சொல்கிறாங்க. அதாவது ஜீவகாருண்ய தவத்தை மேற்கொண்டு அருளை பெற்று பூரண அனுபவம் அடைந்தால், அதாவது பூரண நிலை அனுபவம் அடைந்தால் எல்லாம் தானே தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கு சான்ற ஒரு பாடலில், காரணம் இது புரி காரியம் இது மேல் காரண காரிய கருவிது பலவாம் ஆரணம் ஆகமம் இவை விரித்துரைத்திடும் நீ அவை அடைந்திடன் மகனே பூரண நிலை அனுபவம் உரில் கணமாம் பொழுதினிலே எப்பொருள் நிலைகளுமே தாரணி தனிலென்ற தயவுடை அரசே தனி நடராச என் சர்க்குரு மணியே. இப்போ இதில் தெளிவாக சொல்லிடுறாங்க. அதாவது அந்த அருள், அந்த பூரண அருள்நிலை அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமே, ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? ஜீவகாருண்யம். சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம்ல, ஜீவகாருண்யம் அது பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம பக்குவ நிலை அடைவோம். அந்த பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும்னு போன பதிவில் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஜீவகாருண்யத்தின் செய்வதன் மூலமாக அருளை பூரணமாக பெற்றுக்கொண்டோமே, ஆனால் நமக்கு இந்த வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் போய் படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளல் பெருமான் அவரே அதுக்கு அவர் என்ன அந்த சான்றை தான் இந்த பாடல் மூலமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த புரிதலோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.